சார் இங்க வாங்க, எனக்கு ஒரு புதையல் கிடைச்சிருக்கு அப்படின்னு பக்கத்துல போய் பார்த்தா சும்மா ஃபன் பண்ண சார், நீங்க உரம் கொடுக்க சொல்லி அனுப்புறீங்க இல்லைங்களா, பிரச்சனை மண்ணில் இல்லைங்க, இந்த கண்ணில் தான் இருக்கு, இங்க பாருங்க எப்படி இந்த கண்ணை கவரோட வச்சிருக்காங்கன்னு அப்படின்னு காட்டுறாரு. ரீசெண்டா நம்ம கிளைண்ட் கால் பண்ணி 3 மாசத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்தப்ப 10 பழமரக்கண்ணை வாங்கி வச்சோம், கண்ணு எல்லாமே அப்படியே இருக்கு, சுத்தமா ஒரு வளர்ச்சி கூட இல்ல அப்படின்னு கால் பண்ணாரு. இதுக்கு ஏதாவது உரம் இருந்தா சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ரெகுலரா சொல்ற மாதிரி தான் போட்டோ வீடியோ எடுத்து அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க எடுத்து அனுப்பிவிட்டப்ப அதுல எங்களுக்கு சரியா உடன்பாடு இல்லை, ஸோ நாங்கள் நேரில் வந்து தான் சார் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம். சரி, அப்போ உங்கள் லேபரையே கூட்டிட்டு வந்து உரம்லாம் போட்டு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. சரி ரைட்டு அப்படின்ட்டு நம்ம முருகானனை கூட்டிட்டு நம்ம சைட்டுக்கு போனோம். உரம்லாம் எடுத்துக்கிட்டு முருகானனை நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஆழமாக கொத்தி விட்டு உரம் போடுங்க அப்படின்னு சொன்னேன். உரம் கொடுக்கறதுக்காக வெட்டி பார்த்தப்ப, சார் இது மண்ணோட பிரச்சனை இல்லை, கண்ணில் தான் ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது, ஒரு நிமிஷம் இருங்க நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு டிடெக்டிவ் சாம்பு மாதிரி தோண்ட ஆரம்பிச்சாரு. கடைசியில பார்த்தா அங்க வச்சிருக்க எந்த கண்ணுலயுமே பாத்தீங்கன்னா நர்சரி கவரை பிரிக்கவே இல்லை. நர்சரியில எப்படி கவர்ல வருமோ அதே மாதிரி மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருக்காங்க. கிளைண்ட் கேட்டா மழை டைம்ல வச்சங்க, சரி ஞாபகம் இல்ல, அப்படியே வச்சு விட்டா போதும்ட்டு டக்கு டக்குன்னு வச்சுட்டு போயிட்டோம், வைக்கும் போது கவருக்கு அடியில கிழிச்சு தாங்க வச்சேன், இதனால எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டாங்க. இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்குங்க. சிம்பிளா சொல்லணும்னா பிளாஸ்டிக்கை மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சா என்ன ஆகும், 1000 வருஷம் ஆனாலும் அந்த பிளாஸ்டிக் மண்ணோட மக்காதுங்க. இந்த நர்சரி கவரும் அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் தான். இதையும் நீங்க மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சீங்கன்னா 1000 வருஷம் ஆனாலும் அந்த பிளாஸ்டிக்கும் மக்காது, இந்த மரக்கண்ணையும் வளரவே விடாதுங்க. ஸோ அதனால நர்சரியில எப்ப செடி வாங்கிட்டு வந்தாலும் அந்த கவரை முழுசா பிரிச்சுட்டு அடியில ரூட்ஸ் நிறைய ரவுண்டா சுத்தி இருந்துச்சுன்னா அதை லைட்டா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த குழியில நட்டு நல்ல உரம் கொடுங்க. இது கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பிரச்சனை தாங்க. கண்ணுக்கு தெரியாம நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க பிளாஸ்டிக் கேரி பைகள் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே மண்ணுக்குள்ள போயிட்டு மழை தண்ணியும் கீழே விடுறது இல்ல, மரங்களையும் சரியா வளர விடுறது இல்ல. அதனால முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் கேரி பைகளை தவிர்க்கிறது நல்லது. மறக்காம இந்த வீடியோவை புதுசா வீடு கட்டிட்டு மரம் வைக்க போற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கடைக்கு பொருள் வாங்குறதுக்கு பை எடுத்துட்டு போகாம கடைக்காரரு கவர்மெண்ட்டுக்கு பயந்துகிட்டு ஒரு பை கொடுத்தாலும் ஒண்ணு இல்ல 2-3 பை வேணும்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அனுப்புங்க.